ஒரு உதாரணம் சொல்கிறேன். தேக்கு மரத்தை 15,000 30,000 வரை தான் விவசாயி விற்கிறாங்க ஒரு டன்னு. ஆனால் ஒரு ஃபர்னிச்சர் இருந்து 6 லட்சம் ரூபாய் விற்கிறோம். எவ்வளோ கேப்பு பாருங்கள். அந்த கேப்பை சரி செய்யணும்னா நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணும். நம்ம காவேரி கோவில் ஆரம்பிச்சதை கேட்டுகிட்டே இருக்கிறோம். டிம்பர் டெவலப்மெண்ட் போர்டு கொடுங்க, மரம் மேம்பாட்டு வாரியம் கொடுங்கன்னு. தமிழ்நாடு அரசு பண்ண முடியாதுங்க, மத்திய அரசு தான் பண்ணணும். ஆனால் கேட்குற இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்காங்க. கண்டிப்பாக கேட்டு அதை நடைமுறைப்படுத்தி கொடுத்தா கண்டிப்பாக நெல்லுக்கு கரும்புக்கு எப்படி ஒரு MSP இருக்குதோ அதுமாரி மரத்துக்கு வைக்க முடியும். அடுத்த இன்னொரு கோரிக்கை, மிளகு நாங்கள் 2017 ட்ரைனிங் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். அவகோடா நடத்திட்டு இருக்கோம், ஜாதிக்காய் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களையும் மிளகு விளையுதுங்கிற ப்ரூஃப் பண்ணிட்டோம். அரசாங்கமும் மரம் கொடுத்துருக்கு, நாங்களும் மரம் கொடுத்துருக்கோம். அந்த மரநட்ட விவசாயிக்கு தொடர் வருமானம் பெறத்துக்கு அந்த மிளகை எல்லா மாவட்டத்திலையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது தோட்டக்கலைத்துறையில் சொல்லி எல்லா மாவட்டங்கள்லையும் ஆய்வு செஞ்சு விவசாயி கொடுத்தா மிகப்பெரிய உதவியாக இருக்கும். கடைசியாக முக்கியமான கோரிக்கை, உலகத்தில் பார்த்தீங்கன்னா 11 வகையான சந்தனம் இருக்குது. அதில் சாண்டலம் ஆல்பம் அப்படின்னு கூட இந்திய சந்தனத்துக்கு தான் உலகம் பூரா வரவேற்பு இருக்குது. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு சந்தனம் யார் வேணாலும் வளர்த்துக்கலாம், ஆனால் விற்கணும்னா என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு அரசாங்க சட்டம் இன்னும் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தடையாக விவசாயிகளுக்கு இது இருக்குது. இது கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க, தெலுங்கானாவில் எடுத்துட்டாங்க, பல மாநிலங்களில் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா இது பண்ணுனா பல லட்சம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். முதல்வர்கிட்ட இந்த கோரிக்கையை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா மொத்த விவசாயமும் விவசாய குடும்பமும் உங்களோட இருக்கும். இதை முதல்வர்கிட்ட சொல்லி நடைமுறைக்கு எடுத்து காட்டணும். நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 3 கோரிக்கைகள், சந்தனம் போன்ற கோரிக்கைகள், அவற்றுக்கான முயற்சி நான் கண்டிப்பாக உங்களோடு சேர்ந்து நம்முடைய சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை பார்த்து பேசுவதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்ற கருத்தையும் இந்த நேரத்தில் கூறி என்னை இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு அழைத்து பேச வைத்த வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.